என்ன தகவல்? இப்போ யார்ப்பா கொடுத்தா அந்த தகவலை? டிஎம்கே சர்க்கிள் அதை தான்ப்பா சொல்லுவாங்க. தாவேக்கால போய் கேளுங்க, உங்களை யாரானு இழுக்கிறாங்களான்னு போய் கேட்டுட்டு வாங்க. அது சட்ட ரீதியாக நடவடிக்கைப்பா. வர வச்சுக்கிட்டே இருந்தேன். அவர் அங்கே வர வைக்கிறது இங்கே வர வைக்கிறதுக்காக இல்லை. அதாவது அரசியல் ரீதியாக என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ விசில் எங்களுக்கு இப்போ உடனே தேவையில்லைப்பா. எங்கள்கிட்ட விசில் இருக்கு, குக்கரில் விசில் இருக்குல்ல, அதனால இப்போ குக்கர் விசில் எங்ககிட்ட இருக்கு. அதை பற்றி யாரும் கவலைப்படுவாங்க. ஒரு நிமிஷம் என்னவா வரட்டும் பார்க்கலாமப்பா. வரும் நீங்கள் வரட்டுமா? அப்படியே நீங்கள் வந்து இப்படிப்பட்ட நல்லவங்கள நாம் வந்து புறக்கணிச்சுட்டே இருக்கமே அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. இல்லை அது நீங்கள் வாங்கல, அறிவிப்பா. கொஞ்சம் பொறுமையாக இருங்களேன். அறிவிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருங்களேன். அப்படி சொல்லலப்பா. நீங்க விசில் உடனே நீங்க தேவையான்னு கேட்டா எங்ககிட்ட இப்போ ஒரு விசில் இருக்கு, குக்கர்லயும் விசில் இருக்குல்ல அப்படின்னு நான் சொன்னேன். எந்த கட்சியோட பேச்சுவார்த்தையும் நான் சொல்ல மாட்டேன். இதற்கு மேலும் பல கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ திருமாவளவன் போது அவங்க கூட்டணி முழுமையாக இருக்கான்னு நமக்கு தெரியாது. காங்கிரஸில் இப்போ முழுமையாக அவங்க கூட இருக்காங்களா? இந்த கூட்டணி பற்றி அவர் ஏங்க கவலைப்படுறாரு? கவலைப்பட வேணான்னு சொல்லுங்கள். இந்த கூட்டணி முழுமையான கூட்டணி தான். என்னை கேட்டால் எனக்கு முழுமை அடையாத கூட்டணி இந்தி கூட்டணி தான். அவங்க உள்ள புழுங்கிக்கிட்டே இருக்காங்க, என்னைக்கு வெடிக்கும்னு தெரியாது. அது இல்லை, அது வந்து நான் அது கருத்து சொல்ல மாட்டேன். இதெல்லாம் எங்கள் பேச்சுவார்த்தையில் எங்கள் பெரிய தலைவர்கள் பதிவு கொண்டாங்க.